வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி முல்லைத்தீவில் உறுதி. அச்சுவேலி நவகிரியில் நிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பு தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை. புவி சர்தவியல் நிபுணர்கள் தெரிவிப்பு. டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை குறைக்கப்படுமா? අවශ්‍ය කරන ප්‍රතිපත්තිය මම මගේ අමාත්‍යාංශයෙන් සකස් කළා කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් කරලා තියෙනවා. அமெரிக்காவில் பனிப்புயல் 11 மாநிலங்களில் அவசரகால நிலைமை பிரகடனம். அனைத்து மக்களினதும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உறுதியளித்தார். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் புதிய ஆடை தொழிற்சாலையொன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஆடை தொழிற்சாலையை திறந்து வைத்த பின்னர் அங்கிருந்த இளைஞர் யுவர்களின் பிரச்சினைகளையும் ஜனாதிபதி கேட்டறிந்தார். ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதமரான சந்தர்ப்பத்தில் அந்நாட்டின் சனத்தொகை 60 கோடியாக காணப்பட்டது. அரசு தலைவர் ஒருவர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டார். நாட்டின் அரசு தலைவராக நியமிக்கப்பட்டு தற்போது ஓரளவு காலம் கடந்துள்ளது. இந்தியாவின் பெரும்பாலான பிரச்சினைகள் தற்போது தீர்க்கப்பட்டிருக்கும் அல்லவா என கேட்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சிறந்த பதிலொன்றை வழங்கினார். அவர் வழங்கிய பதில் எனக்கு இன்று பொருந்தும் என நான் எண்ணுகின்றேன். பிரதமராக நான் நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாட்டின் சனத்தொகை 60 கோடியாக காணப்பட்டது. அவ்வாறு எனின் 60 கோடி பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியுள்ளதாக ஜவஹர்லால் நேரு கூறினார். அதனால் ஜனாதிபதி என்ற ரீதியில் 21 மில்லியன் மக்களின் பிரச்சனையை எனக்கு தீர்க்க வேண்டியுள்ளது. இந்த தொழிற்சாலையை சுற்றி பார்த்த சந்தர்ப்பத்தில் இந்த இளைஞர்களிடம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன என நான் வினவினேன். 2 பிரச்சனைகள் தொடர்பில் கூறினர். யுத்த காலத்தில் காணாமற் போனவர்களை நாம் இன்னும் சந்திக்கவில்லை எனவும் அவர்களை தேடி தருமாறும் கூறினர். அத்துடன் யுத்தத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறும் பிரதானமாக குறிப்பிட்டனர். நான் இந்த பிரச்சனைகளை எனது மனதில் பதித்துக் கொண்டேன். இந்த பிரச்சனைகளை தீர்த்து முன்னோக்கி செல்வோம் என்பதை நான் அந்த பிள்ளைகளுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இலங்கையின் ஏனைய பகுதிகளை விடவும் வடமாகாணத்தில் போதைப்பொருள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. போதைப்பொருள் என்பது ஆயுதங்களை விடவும் பயங்கரமானது. அதனால் போதைப்பொருள் பாவனையை கைவிடுமாறு நான் உங்கள் அனைவரிடமும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஜனாதிபதி பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்ட எல்டிடிஇ உறுப்பினர் சிவராஜா ஜெனீவன் தனது பெற்றோருடன் ஜனாதிபதியை சந்தித்து இதன்போது நன்றி கூறினார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி நவகிரி பகுதியில் திடீரென நிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பு தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என புவி சரதவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ் குடாநாட்டின் நிலத்தின் தன்மையை பொறுத்தவரையில் இத்தகைய வெடிப்புகள் ஏற்படுவது சாதாரணமான விடயம் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவி சரதவியல் துறையின் பேராசிரியர் STP ராஜேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். எங்களுடைய பிரதேசம் இருக்கின்ற அடிப்பாறை சுண்ணாம்பு பாறையாக இருப்பதனால் அந்த சுண்ணாம்பு பாறையில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட செயல்முறைகள் காரணமாக நிலத்திற்கு கீழ் பாறைகளில் வாரான விரிசல்கள் ஏற்படுவது சாதாரணமான விடயம். நிலாவரை என்று சொல்லப்படுகின்ற கிணறு அது உண்மையில் நில அறைதான் நிலாவரை என்று அந்த மருவி சொல்லப்படுறது. அந்த நில அறை கூட இந்த பாறையில் ஏற்பட்ட கரைசல் பள்ளமாகத்தான் இருக்கும். இது போன்ற நிலத்துக்கு கீழே காணப்படக்கூடிய குகைகள் யாழ்ப்பாண பிரதேசத்தில் பல இடங்களில் இருக்குது. இது போன்ற நிகழ்வு ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்துக்கு அருகில் பெரியொரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்குற பொழுதும் பெரிய நீளமான ஒரு வெடிப்பு காணப்பட்டது. இது போன்ற விடயமாகத்தான் இது இருக்கும். அந்த இடங்கள் ஒரு பாறையை பொறுத்தவரையில் மிக ஆபத்தான ஒரு மலினமான பகுதியாக இருப்பதனாலே பெரிய கட்டிடங்களோ அல்லது 5 அடுக்கு 6 அடுக்கு மாடிகளோ கட்டுவதோ தான் ஆபத்தான விடயமாக இருக்குமே தவிர நம்ம விவசாயமோ அல்லது வேறு நடவடிக்கைகள் செய்யலாம். ஆனால் இது நிலத்துக்கு கீழே உள்ள பாறை விரிசல் என்று சொல்லலாம். சாதாரண மக்கள் இந்த விதமான பீதியும் கொள்ள தேவையில்லை. அச்சுவெளி மற்றும் நவகிரி ஆகிய பகுதிகளில் நேற்று அதிகாலை 2 மணியளவில் பாரிய சத்தத்துடன் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டது. சுமார் 300 மீட்டர் நீளத்தில் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டதாக இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர்.
நவக்கிரி பகுதியில் உள்ள வீடொன்றின் சுவர்களிலும் இதன்போது வெடிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப்பணியக அதிகாரிகளும் இடர் முகாமைத்துவ அதிகாரிகளும் நவக்கிரி பகுதியில் ஆய்வுகளை ஆரம்பித்தனர். இசைத்துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்கு தென்னிந்திய கலைஞர்கள் முன்வர வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அழைப்பு விடுத்தார். முல்லைத்தீவில் நேற்று மாலை நடைபெற்ற உழவர் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது முதலமைச்சர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். உழவர் விழா நிகழ்வு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விசேட அதிதியாக கவி பேரரசு வைரமுத்து கலந்து சிறப்பித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெருந்திரளானவர்கள் உழவர் விழாவில் கலந்து கொண்டிருந்தனர். உலக இனத்திற்கெல்லாம் தமிழர்களின் முகவரியை எழுதி காட்டிய இலங்கை தமிழர்களின் மண்ணிலே நான் இருக்கிறேன். சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று எழுதிய இலங்கை புலவன் சச்சிதானந்தன் எழுதிய மண்ணிலே நான் இருக்கிறேன். வரலாற்றினுடைய இரத்த கண்ணீரை வரலாறு துடைத்துக் கொள்ளும். உங்களுடைய இரத்த கண்ணீரை யார் துடைப்பார்கள் என்பதுதான் இப்போது கேள்வி. விவசாயத்தை பற்றி இவ்வளவு பேசுகிறோமே, அந்த விவசாயத்திற்கு காணி வேண்டாமா? அந்த விவசாய காணிகள் எங்கள் தமிழர்களுக்கு திரும்ப கிடைக்காதா என்ற ஏக்கம் இந்த மண்ணிலே இருக்கிறது. மீள்குடியேற்றம் வேண்டும் என்ற ஏக்கம் இந்த மண்ணிலே இருக்கிறது. அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துவது எங்கள் கடமை என்று எங்களுக்கு தோன்றுகிறது. இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து பழைய துயரங்களிலிருந்து மெல்ல விடுபட்டு வெளியே வாருங்கள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். கடந்த 30 ஆண்டுகள் தொடர் யுத்தத்தின் பின்னராக தற்போதுதான் எமது மக்கள் தமது சொந்த நிலங்களில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அவர்களின் நிலங்களில் பயிர் செய்கை மேற்கொள்வதற்கும் உப உணவு பயிர் செய்கை செய்வதற்கும் முழு அளவில் ஈடுபடுத்துவதற்கும் ஏற்ற பல அரிய திட்டங்களை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் உங்கள் அனைவரிடம் ஒத்துழைப்பு மிகவும் வேண்டப்படுகின்றது. கலை பேரரசு அவர்களுக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் ஓர் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இசை ரசனையை இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடிய இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இசை நுணுக்கங்களையும் அவற்றை பயன்படுத்தும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்வதற்கு உகந்த இசை கல்லூரிகளும் இசை பயிற்றுவிப்பாளர்களும் எம்மிடம் இல்லாத காரணத்தினால் கலை நுணுக்கங்களை முறையாக உணர்ந்து கொண்டு அல்லது அறிந்து வைத்துக் கொண்டு தமது கலைகளை வளர்க்க முடியாது அல்லல்படுகின்றார்கள். இவர்களை இசைக்கலையில் மேம்பட்டவர்களாக மாற்றுவதற்கு தென்னிந்திய கலைஞர்களும் முத்தமிழ் வித்தகர்களும் முன்வர வேண்டும். திருகோணமலையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகீர்தராஜின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. கல்முனையில் இன்று நடைபெற்ற நினைவு நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாளேந்திரன், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் த. கலையரசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஊடகவியலாளர் எஸ். சுகீர்தராஜனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருகோணமலை மாவட்ட மக்களின் பிரச்சினைகளை துணிச்சலுடன் வெளிக்கொணர்ந்த எஸ். சுகீர்தராஜன் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திருகோணமலை உவர்மலை பகுதியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றதற்கு அப்பால் அரசியல் சீர்திருத்த சட்டம் தொடர்பான மாற்றங்களும் அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்பான மாற்றங்களும் வாயளவில் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பெண்களுக்குள்ளே பல பிரிவுகள் பிரச்சனைகளை கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் யாரையும் குற்றம் சுமத்துவர்களாக மட்டும் இருந்தால் குற்றம் சுமத்திக் கொண்டே நாங்கள் இருப்போமே தவிர அதை நாங்கள் வழிநடத்த முடியாதவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடுவோமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பம் என்பது மீண்டும் ஒரு காலத்தில் எங்கள் அரசியல் தீர்வுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போன வரலாறு
சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. சமூக நீதிக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றது. சுன்னாகம் குடிநீர் மாசடைந்துள்ளமை தொடர்பிலும் குடிநீரின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்வது என்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டத்தில் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தரணிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிபுணர் குழு என்று கூறப்பட்ட குழுவினருக்கு சுகாதார அமைச்சினால் 30 கிணறுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள், அதைத் தொடர்ந்து அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட அறிக்கை, அதை நாங்கள் நிபுணர் குழுவுக்கு அறிவித்திருந்தோம். அப்படி இருந்தும் அதை முழுதாக இருட்டடிப்பு செய்து அவர்கள் இந்த நிபுணர் குழு என்று சொல்லப்படுகிற குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த 5 கிணறுகளில் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் செய்யப்பட்ட ஆய்வில் அதிகளவு ஈயம் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் நிலத்தில் அதிகளவு பாரலோகம் ஈயம் காணப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த 2 கருத்தையும் புறந்தள்ளி இவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த 5 ஈயம் கலந்த கிணறுகளையும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மக்களின் குருதியில் இந்த ஈயத்தின் அளவானது பரிசோதிக்கப்படுவதன் மூலமாக உண்மையில் நச்சுத்தன்மை ஏற்பட்டு விட்டதா இல்லையா என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனைய, அதாவது உண்மையாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதாவது இந்த எண்ணெய் கழிவு மற்றும் பேரலோகம், அவற்றை மறைப்பதற்காக, அதாவது இந்த நிறுவனம், அதை ஏற்படுத்திய நிறுவனம் நட்டஈடு வழங்காமல் இருப்பதற்காக செய்யப்படும் ஒரு நாடகமாக நான் அதை கருதுகிறேன். தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு வர மட்டும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து பவுசர் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றதை மாகாண சபையோ மற்றும் சம்பந்தப்பட்ட ஆட்சிப்படத்தில் இருக்கிறவர்கள் கவனத்தில் கொண்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை தேடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றதான் இந்த முக்கியமான வேண்டுகோள். இப்போ இந்த பிரதேசத்தில், அதுவும் சுன்னாகம் பிரதேசத்தில் இருந்துதான் முன்னர் நன்னீர் எடுத்து கொண்டு சென்று கடற்படையினர் தண்ணீரை விநியோகித்து வந்த ஒரு காலம் எங்கள் கண்முன் இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால், இந்த சுன்னாகம் பிரதேசத்தில் தண்ணீர் குடிக்கலாமா குடிக்க முடியாதா என்பது. எனவே இங்கு இருக்கின்ற அந்த வாட்டர் சப்ளை போர்ட், அதாவது தேசிய நீர்வடிகால் சபை, இதை ஒவ்வொரு முறையும் பரிசோதித்து தண்ணி குடிக்க முடியுமா குடிக்க முடியாதா என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த தண்ணீரை பற்றி அக்கறையுடன் எங்களுடைய மாகாண சபை, மத்திய அரசாங்கம் பொறுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் தண்ணீர் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது. இதை ஒரு அரசியலாக்காமல் உண்மையான மக்களுடைய பிரச்சனையாக கருதி தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. டீசல் மற்றும் பெட்ரோலின் விலைகளை குறைப்பதற்கு முயற்சி செய்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் சாந்திம வீரக்கொடி பத்தகமவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் குறிப்பிட்டார். உலக சந்தையில் எரிபொருளின் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தது. கடந்த வியாழக்கிழமை ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை $26.19 காணப்பட்டது. இது 2003ஆம் ஆண்டுக்கு பின்னர் பதிவான குறைந்த விலையாகும். அவம இந்தன மில தமாய் மே கடந்த 12 வருடங்களுக்குள் பதிவான குறைவான எரிபொருள் விலையே தற்போது உலகில் காணப்படுகின்றது. எனினும் கடந்த ஜனவரி மாதம் உலகில் எவரும் வழங்காத வகையில் எரிபொருளின் விலையை குறைத்து இலங்கை மக்களுக்கு நிவாரணத்தை வழங்கியதை நாம் மறக்கக்கூடாது. 2014ஆம் ஆண்டு 2 தடவைகள் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்னர் உலகில் எரிபொருளின் விலை அதிகரித்து காணப்பட்ட போது நட்டத்தை எதிர்கொண்ட போதிலும் மக்களுக்கு நிவாரண விலையில் எரிபொருளை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்க நேரிட்டது. கடந்த வாரம் உலக சந்தையில் எரிபொருளின் விலை எதிர்பாராத வகையில் அதிகரித்தது. அதன் பிரகாரம் $32.7 தற்போதைய விலை காணப்படுகின்றது. அக்டோபர் மாதம் அளவில் கொள்வனவு செய்த எரிபொருளையே தற்போது விநியோகிக்கின்றோம். அத்துடன் நிவாரணங்களை மக்களுக்கு வழங்குவதற்கு கொள்கை ஒன்று அவசியம். அதற்கான கொள்கையை எனது அமைச்சினூடாக தயாரித்து அமைச்சரவையில் நான் சமர்ப்பித்துள்ளேன். நிதி அமைச்சின் பரிந்துரைக்கமைய அமைச்சரவையினால் அதற்கான தீர்மானம் எடுக்கப்படும் என நான் எண்ணுகின்றேன். நான் ஈரானிய தூதுவருடன் கலந்துரையாடியுள்ளேன். முன்னர் ஈரானிலிருந்து நிவாரண விலைக்கு இலங்கைக்கு எரிபொருள் வழங்கப்பட்டதை போன்று இலகு முறையொன்றின் ஊடாக எரிபொருளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலான கலந்துரையாடலை மேற்கொள்வது தொடர்பில்
கலந்துரையாடியுள்ளேன். இதனூடாக மக்களுக்கு நிவாரணத்தை எதிர்காலத்தில் வழங்குவதற்கு முடியும் என நாம் எண்ணுகின்றோம். ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை சமூகமயப்படுத்தியமை அரசாங்கத்தின் மிகப்பெரிய வெற்றி என சர்வதேச அரங்கில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனினும் சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகளின் தற்போதைய நிலைமை அதிகாரிகளின் பொறுப்பு முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதையே உறுதிப்படுத்துகின்றது. யுத்தத்தின் கூரப்பிடியில் சிக்கி தவித்த வடமாகாணத்தின் மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவின் சின்ன பன்றி விரிச்சான் கிராமத்தில் வசித்து வருகிறார் மரியதாஸ் அமலதாஸ். ஆயுத போராட்டம் மௌனித்ததை தொடர்ந்து 2 வருடங்களாக புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட அமலதாஸ் கடந்த 2011ஆம் ஆண்டு மீண்டும் குடும்பத்தாருடன் இணையும் வாய்ப்பை பெற்றார். எனினும் சொந்தமாக விவசாயம் செய்வதற்கு காணியற்ற நிலையில் அரசாங்க உதவியும் கிடைக்காமல் வாழ்க்கை போராட்டத்திற்கு தள்ளிவிடப்பட்டுள்ளார் இந்த முன்னாள் போராளி. இந்திய அரசாங்கத்தின் வீட்டு திட்டம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அந்த வீடு பூரணப்படுத்தப்படாமையினால் தமது பிள்ளைகளோடு குடிசையில் இவர் வசித்து வருகிறார். பாடசாலை கல்வியை தொடரும் தமது 4 பிள்ளைகளையும் கூலி தொழில் செய்து பராமரித்து வரும் அமலதாஸ் கூலி தொழிலும் தினமும் கிடைப்பதில்லை என கவலை வெளியிடுகின்றார். இதுவரை காலத்துக்கு எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள்ல படிப்பு செலவு பெரிய சரியான கஷ்டம். கூலி வேலை இந்த வேலை கமக்காணி கூடி இங்க இல்ல. அரசாங்கத்தால இதுவரை காலத்துக்கும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இதுவரைக்கும் கிடைச்சதில்லை. ஆனா தருவம்னு சொல்றாங்க. ஆனா இதுவரை காலத்துக்கும் எவனுமே தந்தல. நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு 25-30 போம் நிரப்பி கொடுத்திருப்போம். இதுவரை காலத்துக்கும் அந்த போமுக்கு முடிவும் இல்ல இந்த அவங்களுக்கு உதவி செய்வோம் என்று நெடுக்க சொல்றாங்க. ஆனா இதுவரை காலத்துக்கு எவரும் வந்து உதவி செய்த வரலாறு இல்ல. கூலி தொழில் மூலம் கிடைக்கும் சம்பளம் பிள்ளைகளின் படிப்பிற்கும் உணவிற்கும் கூட போதாத நிலையில் அவர்களின் எதிர்காலத்தை எவ்வாறு வளமாக்குவது என்ற ஏக்கத்துடன் நாட்களை நகர்த்த வேண்டிய நிலை இவருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பிள்ளை 4 பிள்ளைகள் படிக்குதுகள். இவர் கூல வேலை செய்துதான் எங்க குடும்பத்தை பார்த்தா சாப்பாட்டு செலவு பிள்ளைற படிப்பு செலவு சிலவழிக்க சரியான கஷ்டமா இருக்குது. இவர் ஒரு நாள் வேலை போனா 2 நாள் வேலையும் இல்ல. இந்த கூலி வேலையை நம்பிதான் எங்களோட வாழ்க்கை நடந்துக்கு. சாப்பாடு கூட சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த அரசாங்கமோ அரசு நிறுவனங்களோ எங்களை வந்து பாக்குமாப்பலே இல்ல. அதை பற்றி கேட்கறதும் இல்ல. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்ட வாழ்வாதார உதவி திட்டங்கள் வாக்குறுதிகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனவா? புனர்வாழ்வு பெற்று சிவில் சமூகத்துடன் இணைந்துள்ள அமல்தாஸ் போன்ற முன்னாள் போராளிகளை பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து விடுவிக்க வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பல்லவா? மட்டக்களப்பு ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலையில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலைக்கு செல்வாபுரம், காத்தான்குடி, காங்கேயனோடை, பாலமுனை, கிரான்குளம், புதுக்குடியிருப்பு, அரசடித்தீவு, ஆரையம்பதி மற்றும் அம்பிளாந்துறை உள்ளிட்ட 25 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வருகை தருகின்றனர். இந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெறுவதற்காக நாளாந்தம் சுமார் 300 நோயாளர்கள் வருகை தருகின்றனர். 70 நோயாளர்கள் வரையில் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். எவ்வாறாயினும் ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு காரணமாக இந்த நோயாளர்களுக்கு மருந்து வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய மருந்து பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளர்களுக்கு தற்போது மருந்து சீட்டு மாத்திரமே வழங்கப்படுகின்றது. இதனால் அதிகளவு பணத்தை செலுத்தி நோயாளர்கள் மருந்து வகைகளை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மருந்து தட்டுப்பாடு நிலவுவதால் நோயாளர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க முடியவில்லை என ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் எஃப் அல்மேடா தெரிவித்தார். நமது ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலையில் தற்காலிகமாக நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதைவிட மேலதிகமாக வைத்திய நிபுணர்கள் கிளினிக் நடைபெறுவதனால் பாராசிட்டமால் பனடோல் என்ற மருந்தில் இருந்து நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற குருதியமக்கம் சம்பந்தமான கேப்டோபிரில், என்லோபிரில், அம்லோடிபின், அதை தவிர டயபெட்டிக் நோயாளிகளுக்குரிய மெட்ஃபோமின், டயனில் உட்பட பெரும்பாலான கிளினிக்குகளில் நோயாளி பெற்றுக் கொள்கின்ற மருந்துகள் தட்டுப்பாடான நிலையிலேயே காணப்படுகிறது. இன்றும் கூடி நாம் கிளினிக்கை பார்த்த முடிவில் நோயாளிக்கு மருந்து எழுதி வெளியிலே வாங்குமாறு தான் பணிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. நேற்று வரை எமது வைத்தியசாலைக்கு பாராசிட்டமால் கூடி இல்லாத நிலையில் ஓபிடியில், அதாவது வெளிநோயாளர் பிரிவில் வந்த நோயாளிகளுக்கு துண்டுகளில் எழுதி வெளியிலே வாங்கும்படி பணிக்கப்பட்ட நிலையிலே நாம்
இந்த வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் எம் நசீர் உள்ளிட்ட குழுவினர் விஜயம் செய்திருந்தனர். வைத்தியசாலையில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஸ்டீமேட்டின் படிதான் இந்த வைத்தியசாலைக்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றன. இங்கிருக்கின்ற வைத்திய அதிகாரிகள் தற்போதைய ஸ்டீமேட்டை வழங்க வேண்டும். அதனூடாக கடந்த ஆண்டின் போது வழங்கப்பட்ட மாத்திரைகள் தான் இந்த வைத்தியசாலையில் இருந்தது. புதிதாக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் அதற்குரிய மாத்திரைகள் வழங்கப்படும். சில தரப்பினர் முன்வைக்கும் அரசியல் கருத்துக்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விமர்சித்துள்ளார். தங்காலை உஸ்வெவ குருகொடல்ல புராண விகாரையில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை கூறினார். அரசியல் தலைவர்களா இவ்வாறு பேசுகின்றனர் என எனக்கு சில சந்தர்ப்பங்களில் தோன்றுகின்றது. வீதிகள் காணப்படுகின்றன, வீதிகளில் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன, பாலங்களில் பறவைகள் இருக்கின்றன, நெல்லை உலர்த்துகின்றனர். விமான நிலையத்தை நிர்மாணித்த போது நாம் இன்றைய நிலை குறித்து சிந்திக்கவில்லை. எதிர்காலத்தை நினைத்தே அமைத்தோம். தற்போது விமான நிலையத்தில் நெல்லை உலர்த்துகின்றனர். 50 ரூபாவுக்கு நெல்லை பெற்று 32 ரூபாவுக்கு வழங்குகின்றனர். யாருக்கு கொடுக்கின்றனர்? பியர் நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குகின்றனர். இவற்றை யார் செய்கின்றனர்? யாரின் தேவைக்கு இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன? இவை தொடர்பில் இதனை விடவும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நான் கூறுகிறேன். இலங்கையில் மக்களே செய்தி வழங்கும் முறைமையை அறிமுகம் செய்த நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர்களை கௌரவிக்கும் ஈகிள் விருது வழங்கும் விழா இன்று களத்துறையில் இடம்பெற்றது. இது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாக ஆரம்பமானமைக்கு வருந்துகின்றோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.